Hi friends, welcome to சமையல் சாதம். இது நம்ம சமையல். இன்னைக்கு நாம பைனாப்பிள் ஜூஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்டா நல்லா பழுத்த ஒரு பைனாப்பிளை எடுத்துக்கோங்க. அதோட முள்ளை எல்லாம் கட் பண்ணி இப்படி சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக இது இப்படியே போட்டு ஜூஸ் அடிப்பாங்க. அது எல்லாருக்கும் டேஸ்ட்டு பிடிக்காது. நம்ம இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை பண்ண போகிறோம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பைனாப்பிளை போட்டுக்கோங்க. இந்த லைட்டை அப்படியே வழட்டி எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கருகாமல் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. நான் இதில் இனி சுகர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். இது நல்லா பழுத்த பைனாப்பிள், ஸோ சுகர் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் போதும். ஓகே, இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ லைட்டாக வெந்து வந்திருக்கு. அதுலேருந்து அந்த ஜூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இது எதுக்கு நாம் இப்படி பண்ணுறோம்னா, இப்படி பண்ணுறதால அந்த ஒரு இரிட்டேஷன், பைனாப்பிள் சாப்பிடும்போது வர அந்த இரிட்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக ரொம்ப டேஸ்டியாக, அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி பண்ணுறதால. இதை இல்லாமல் மிக்சியில் போட்டு ஜூஸ் அடிக்க போகிறோம். ஓகே, ஃபைனலாக நம்ம பைனாப்பிள் ஜூஸ் இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.